Hello friends, welcome back to Melina Kitchen. Today Melina Kitchenல ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான prawn gravy எப்படி செட்டிநாடு ஸ்டைல்ல பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மெலினா கிச்சனை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழே இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதா 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்டதும் அது கூடவே 7 to 8 தேங்காய் பல், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 15 போல் சின்ன வெங்காயத்தை இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிக் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் பவுடர், காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா ஐட்டமில் காரம் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகு மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் ப்ரானோட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரானில் நம்ம இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். வேகும் போதே லைட்டாக தண்ணி வரும். இப்போ மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள் மசாலாவெல்லாம் ப்ரானோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிறனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணாம், எனக்கு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த ப்ரான் வேகும் போதே அதிலிருந்து வர தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் சூப்பரான செட்டிநாடு சைடில் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதை சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ரைஸ் இதோடலாம் வச்சு சாப்பிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்களும் இந்த ப்ரான் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வெரைட்டியான ரெசிபிக்கு மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப்